Hi friends, welcome to California. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் இந்தியன் குக்கிங் வித் சுகந்தி. இந்த வீடியோவில் நான் வெந்தயத்தையும் பாசிப்பருப்பையும் எப்படி நான் முளைக்கட்டுறேன் அப்படின்னு காமிக்க போகிறேன். அப்புறம் அதுக்கு முன்னால் அதோடைய பெனிஃபிட்ஸை பற்றியும் பேச போகிறேன். நான் வெந்தயத்தையும் பாசிப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து முளைக்கட்டி வச்சுருக்கேன். முளைக்கட்டின வெந்தயத்தில் காஞ்சி வெந்தயத்தை விடையும் ஊற வச்ச வெந்தயத்தை விடையும் 40% அதிக சத்து இருக்குது. முளைக்கட்டின வெந்தயத்துடைய நன்மைகளை இப்போ பார்க்கலாம். முளைக்கட்டின வெந்தயத்தில் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் தான் நம்மளை கேன்சர் இது மாதிரி டிசீஸ்லேருந்து வியாதிகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் வெந்தயம் நமக்கு உதவி செய்யுது. பேட் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவி பண்ணுது. அப்புறம் ஆண்களுக்கு டெஸ்டஸ்ட்ரோன் லெவலையும் இது நல்ல ஹெல்த்தி லெவலில் வைக்க உதவி பண்ணுது. அப்புறம் குழந்தை பெற்றெடுத்த தாய்களுக்கு பால் சுரக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. இது ரொம்ப நல்லது. அப்புறம் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. முளைக்கட்டின வெந்தயத்தில் நிறைய ஃபைபர் இருக்குது, நார் சத்து இருக்குது. இந்த நார் சத்து குடலை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. குடல் சுத்தமாக இருந்தால் நமக்கு எந்த வியாதியும் வராது. நம்ம பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, குடல் சுத்தமாக இருந்தால் நம்ம ஸ்கின்னும் சுத்தமாக இருக்கும். குடல் சுத்தமாக இருந்தால் முகம் நல்லா புளிவாக இருக்கும். இது ஒழுங்காக சாப்பிட்டாலே முகப்பரு, ஆக்னி எல்லாம் வராமல் தடுக்கலாம். இதனால தான் நம்ம தமிழ் பழமொழி சொல்லுது, குடலை கழுவி உடலை வள. நீங்கள் இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை நீங்கள் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கையில் பசன்னு ஒரு மாதிரி இருக்கும், வெளுவெளுன்ட்டு. நம்ம சாப்பிடும்போது இது வயிறு உள்ளே போய் குடலுக்குள்ளே ஒரு மாதிரி இந்த பசப்பான ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அந்த பசப்பு தான் என்ன பண்ணுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு உள்ள சர்க்கரை சத்தையும் கொழுப்பு சத்தையும் ரத்தத்தில் சேர விடாமல் தடுக்குது. இது எப்படி தடுக்குதுன்னா, இந்த பசப்பு என்ன பண்ணுது, குடலை சாப்பாட்டில் உள்ள இந்த சர்க்கரை சத்தையும் கொழுப்பு சத்தையும் முழுசாக ஜீரணிக்க விடாமல் முக்கால்வாசி வெளியில் தள்ளிடுது. அதனால ரத்தத்தில் போய் சேர சர்க்கரையும் கொழுப்பும் ரொம்ப குறைவு. அதனால வெந்தயம் நிறைய இருதய கோளாறு வராமலும் தடுக்குது. முளைக்கட்டின வெந்தயத்தில் ஊற வச்ச வெந்தயத்தை விட 40% அதிக நன்மைகள் இருக்குது. இது எப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச வெந்தயத்தை விட காஞ்ச வெந்தயத்தை விட முளைக்கட்டின வெந்தயத்தில் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. முளைக்கட்டின வெந்தயத்தில் ஃப்ளேவனாய்ட்ஸ் அண்ட் பாலிஃபெனால்ஸ்னு 2 காம்பவுண்ட் அதிக அளவில் இருக்குது. இந்த 2 காம்பவுண்ட்ஸ்லேயும் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேன்சர் ரிசர்ச் இதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கு. இது எப்படி கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஃப்ளேவனாய்ட் காம்பவுண்ட் இருதய கோளாறுகளை தடுக்குது, அப்புறம் மூளை கோளாறுகளை தடுக்குது, நரம்பு தளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அல்சைமர் டிசீஸையும் இது தடுக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இது பெண்களுக்கு எப்படி உதவி பண்ணுதுன்னு பார்க்கலாம். முன்னமே பார்த்தோம், இது தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இந்த வெந்தயம் என்ன பண்ணுது, பெண்களுடைய உடம்புல எஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரோலாக்டின் அப்படின்னு 2 ஹார்மோன்ஸை அதிகமாக உற்பத்தி பண்ணுது. இந்த 2 ஹார்மோன்ஸ் தான் பிரெஸ்ட் டிஷ்யூ வளர்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வெந்தயம் என்ன பண்ணுது, பெண்களுடைய யூட்ரஸ் கான்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்களும் இதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. நான் ஒரு டாக்டர் இல்லை. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா நன்மைகளையும் கிளினிக்கலாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இது நிறைய வியாதிகளை தவிர்க்குது. ஆனால் தடுக்கிறதா ப்ரூவ் பண்ணதாக எனக்கு தெரியலை. ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னால் மேற்கத்திய நாடுங்களுக்கு மஞ்சள்னா என்னென்னு கூட தெரியாது, டர்மரிக்னா என்னென்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ தான் எல்லாம் உலகம் முழுசும் இந்த டர்மரிக் யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. இப்போ தான் வெந்தயத்தை பற்றியும் மற்ற இந்தியன் ஸ்பைசஸை பற்றியும் கிளினிக்கல் ஸ்டடி பண்ண தொடங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு இதை பற்றி முழு அறிவு அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதனால தான் நம்ம எல்லா சாப்பாட்லேயும் இந்த எல்லா ஸ்பைஸும் நம்ம சாப்பாட்டில் இருக்குது. வெந்தயம் நம்ம மீன் குழம்புக்கு வெந்தயம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் கறி குழம்புக்கு நம்ம இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அது ஏன் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பட்டை கிராம்பு கொழுப்பு சக்தியை
தடுக்குதான். ஏன்னா மீட் சாப்பிடும்போது அந்த கறியில் உள்ள கொழுப்பெல்லாம் இந்த பட்டை கிராம்பெல்லாம் தடுக்குது. அதனால் நம்ம இந்தியன் ஸ்பைசஸை பற்றி கிளினிக்கலாக ஸ்டடி பண்ணுறாங்களோ இல்லை ப்ரூவ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ நம்ம இதை தொடர்ந்து யூஸ் பண்ணணும். வெந்தயம் முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஒரு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அது என்னென்னா எங்கள் அம்மா தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை போட்டு பாயில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுவேன். சின்னதாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல முடி, நல்லா திக்காக கருப்பாக லாங்காக முடி இருந்தது. அடுத்து முளை கட்டின பாசிப்பருப்புடைய நன்மைகளை பார்க்கலாம். இதுவும் வெந்தயத்தை போலவே ரொம்ப நல்லது. ஆல்மோஸ்ட் சேம் பெனிஃபிட்ஸ். இதுலேயும் நிறைய ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் இருக்குது, நிறைய நார் சத்தம் இருக்குது. இதனால் சர்க்கரை வியாதிக்கும் இது ரொம்ப நல்லது. ரத்தத்தில் அதிக கொழுப்பு சக்தி வராமலும் பார்த்துக்குது. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறனால இது நிறைய இருதய கோளாறுகளையும் தவிர்க்குது. அடுத்து வெந்தயத்தையும் பாசிப்பருப்பையும் எப்படி முளை கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் மூங் தால், பாசிப்பருப்பு. இது வெந்தயம், fenugreek seeds or methi seeds in Hindi. இந்த வெந்தயம் நேச்சுரலாக ரொம்ப கசப்புத்தன்மை உடையது. அது பச்சையாக சாப்பிட்டோம்னா ரொம்ப கசக்கும். ஆனால் முளை கட்டும்போது அந்த கசப்புத்தன்மை போயிடுது. முளை கட்டின வெந்தயத்தில் ஒரு நல்ல ஒரு ருசி இருக்குது. நான் கொஞ்சம் ஜாஸ்தியும் முளை கட்டுறேன். நீங்கள் இவ்வளோ அளவு எடுக்கணுன்ட்டு இல்லை, எந்த அளவு எடுக்கணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனி பர்டிகுலர் ப்ரொப்போர்ஷனில் இருக்கணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டும் பாதியாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எது ஜாஸ்தினாலும் போட்டுக்கலாம், எது குறைச்சினாலும் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு பிரகாரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டு, ரெண்டு விதையும் ஒரு பவுலில் போட்டு தண்ணியில் நல்லா கழுவி அழுக்கு போகிற வரையும் கழுவிட்டு அண்ட் தென் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றி ஊற வைங்க. நான் ஒரு 48 hours ஊற வைப்பேன். இங்கே 24 hours ஊற வச்சா கூட போதும். தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. செகண்ட் டே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா முழுசாக உறிஞ்சிருச்சு, முளைவும் கட்ட தொடங்கிருச்சு. முளை கட்டினது தெரியும், லேசாக எல்லாம் ஊறியிருக்கு. சின்ன முளை வெளியில் வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு க்ளீன் துணி எடுத்து அதில் வடித்து போட்டு நீங்கள் லேசாக பண்டில் மாதிரி மூட்டை மாதிரி பண்ணி வச்சுருங்க. இல்லை வெயிலில் வைக்காமல் இல்லை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. டைட்டாக முடிச்சு போடக்கூடாது, லூஸாக. அப்புறம் இந்த மூட்டை வெட்டாகவே வச்சுருங்க, நனைச்சி வச்சுருங்க. ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா தண்ணியை தெளித்து வச்சுருங்க. இது முதல் நாளில் இந்த பண்டில் கொஞ்சம் ட்ரையாக தெரியுது, ஸோ நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். இந்த துணி கலர் எப்படி ப்ரௌனாக மாறிடுச்சுன்னு பாருங்கள். இதுதான் இந்த முளைக்கட்டின வெந்தயத்தில் அதிக ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் இருக்குன்றதுக்கு அறிகுறி. இது 2வது நாள். இன்னும் துணி காஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுருங்க. எப்படி கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். எவ்வளோ டார்க் ஆகுது அவ்வளோக்கு ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 3வது நாள் இதை பண்டில் பிரித்து எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக முளை கட்டியிருக்கு. இவ்வளோ நீளாக தான் இருக்கணும். இது பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு, த மோஸ்ட் பெனிஃபிட்ஸ் இந்த முளை கட்டின விதையிலேருந்து கிடைக்கிறதுக்கு 3 நாள் விதை கட்டினதில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 3 நாளுக்கு மேலே விட்டால் அந்த முளை பெருசாயிரும், அப்புறம் அதோடைய சத்தும் குறைய தொடங்கிடும். அதனால் முளை கட்டின விதையை உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்து இந்த முளை கட்டினதை எப்படியெல்லாம் சாப்பிடலான்னு பார்க்கலாம். ராவும் சாப்பிடலாம், பச்சையாகவும் சாப்பிடலாம், நல்ல ருசியாக இருக்கும். ஒரு நாளுக்கு 1 கப் சாப்பிட்டா கூட நல்லது தான். பச்சையும் சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலாம், சாலட் பண்ணியும் சாப்பிடலாம். பல விதமான சாலட் பண்ணி சாப்பிடலாம். லைக் சால்சா மாதிரி சாப்பிடலாம். கியூக்கம்பர், தக்காளி, பச்சை மிளகாய், சிலாந்திரோலாம் போட்டு லேசாக லைம் போட்டும் சாப்பிடலாம். இல்லை ஃப்ரூட்ஸோடு சேர்த்து சாப்பிடலாம், அது ரொம்ப ருசியாக இருக்கும். இல்லை கொஞ்சமாக பொரிச்சு கூட சாப்பிடலாம். கொஞ்சமாக எண்ணெயில் வெங்காயம் போட்டு தாளித்து, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தனியாலாம் போட்டு தாளித்து, கொஞ்சம் மசாலா வேணால் கொஞ்சம் போட்டு தாளித்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு சாப்பிடலாம். அடுத்து எனக்கு பிடிச்சது இந்த க்ரீன் சாலட். இந்த இலையெல்லாம், பச்சை இலையெல்லாம், மல்டி க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு அதோட அவகாடோ, வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், இது மாதிரி நட் வகைகளையும் சேர்த்து சாப்பிடலாம்.
நான் 5 நாளுக்கு ஒரு தடவை முளை கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய சேனல் இந்தியன் குக்கிங் வித் சுகந்தி. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் திரும்ப நல்ல வீடியோவோட, நல்ல விஷயத்தோடு, நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திப்பேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உங்கள் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்கள். கொரோனாலேருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கோங்க. மாஸ்க் போடுங்க, வெளியில் போகும்போது கையை அடிக்கடி கழுவுங்க. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.